வணக்கம் நண்பர்களே. எனக்கு பிடித்த தமிழ் பட வரிசையில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து 2 கிளாசிக்கல் கல்ட் ஹிட் படங்களின் நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதில் முதல் படம் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய உன்னால் முடியும் தம்பி படம். மற்றொன்று ராஜ்கமல் புரொடக்ஷன் தயாரிப்பில் சங்கீதம் சீனிவாசன் டைரக்ஷனில் உருவான அபூர்வ சகோதரர்கள் படம். இந்த 2 படங்களைப் பற்றிய நினைவுகளை சுவாரஸ்யங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல் படமாக உன்னால் முடியும் தம்பி படத்தை கூறுகிறேன். ஏனென்றால் வருடத்திற்கு 2-3 படங்களை மட்டுமே குடும்பத்துடன் தியேட்டர் சென்று பார்க்கும் வாய்ப்பு எனக்கு அமைந்திருந்த அந்த பள்ளிப் பருவ காலகட்டங்களில் 1988ஆம் ஆண்டு வெளிவந்த உன்னால் முடியும் தம்பி படம்தான் நான் முதலாக கமல் அவர்கள் நடித்து ஃபர்ஸ்ட் ரிலீஸில் தியேட்டரில் பார்த்த முதல் படம் ஆகும். கமல் நடித்த படங்களிலே ஒன் ஆப் மை ஃபேவரைட் பிலிம் ஆகஸ்ட் இன்று வரை இருப்பது உன்னால் முடியும் தம்பி படம். ஏன் இந்த படத்தை கூறுகிறேன் என்றால், முதலாவதாக இப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள். இந்த படத்தை முதலில் நடிகர் சிரஞ்சீவியை வைத்து ருத்ரவீணா என்ற பெயரில் தெலுங்கில் இயக்கி வெற்றி பெற்றார். அதன் பிறகு அதே படத்தை தமிழில் கமலை வைத்து இயக்கி மாபெரும் வெற்றி பெற்றார். இந்த படத்திற்கு மற்றும் ஒரு முக்கிய விசேஷ காரணம் உண்டு. அது என்னவென்றால், கே. பாலச்சந்தர் அவர்கள் கமலஹாசனை கதாநாயகனாக நடிக்க வைத்து இயக்கிய கடைசி படமும் இதுதான். படங்களில் கதாநாயகர்கள் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார்கள். ஆனாலும் பெரும்பாலான படங்களில் அவர்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் பெயர் நம் நினைவில் இருக்காது. ஆனால் உன்னால் முடியும் தம்பி படத்தில் கமல் அவர்கள் ஏற்று நடித்து உதயமூர்த்தி என்ற சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட கதாபாத்திரம் காலம் கடந்தும் இன்றும் நிற்கிறது. இந்த படத்திற்கு கே. பாலச்சந்தர் அவர்கள் கமல் அவர்களுடைய பாத்திரத்திற்கு உதயமூர்த்தி என்று பெயர் வைத்ததற்கு முக்கிய காரணம் 80களில் புகழ்பெற்று விளங்கிய சமூக ஆர்வலரின் பெயரை உன்னால் முடியும் தம்பி படத்தின் கதாநாயகர்கள் மூலமாகவே பெரிய கருத்துக்களை விதைத்திருப்பார். ஜாதி பற்றும் பழமைவாதத்தில் முழுகிப்போன தந்தைக்கும் அதை எதிர்த்து போராடும் சமூக சேவையில் அக்கறை உள்ள மகனுக்கும் இடையே நடக்கும் போராட்டங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் மையமாக கொண்டு இப்படத்தை செதுக்கியிருப்பார் கே.பி. உதாரணமாக கர்நாடக இசை பாடல் பாடும் கச்சேரி மேடைகளில் வெகுஜன மக்களின் கஷ்டங்களையும் ஜாதி பாகுபாடுகளையும் கமல் ஜெமினி கணேசனை எதிர்த்து பாடும் காட்சிகளிலும் அது பொதுஜன ரசிகர்களுக்கு புரியும் வண்ணமும் காட்சிப்படுத்தியிருப்பார். இதற்கு இன்னொரு உதாரணம், கமல் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது அவருடைய வீட்டில் வேலை செய்யும் தோட்டக்கார தாத்தா மரம் செடிகளை நட்டுக் கொண்டு இந்த மரங்கள் பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு பலன் தரும், அதுபோல நாம் பிறருக்கு செய்யும் உதவிகளை எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று கூறும் வசனங்கள் என பல இடங்களில் இப்படம் பொது சேவை, சாதிய பாகுபாடு, குறிப்பாக விளிம்பு நிலையில் உள்ள கிராம மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் என வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் மறைமுக அரசியலை பற்றி பேசியிருக்கும். உண்மையாக மக்களுக்கு போராடும் தலைவனாக கமல் தன்னுடைய திருமணத்தை நிறுத்தும் காட்சி என பல இடங்களை குறிப்பிட்டு கூறலாம். கமலின் தந்தையாக ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசன் பிளகரி மார்த்தாண்டம் பிள்ளை எனும் கேரக்டரில் வாழ்ந்திருப்பார். பல இடங்களில் தன் அசாத்தியான நடிப்பால் ஸ்கோர் செய்திருப்பார். தந்திரமாக தன் மகனின் திருமணத்தை நிறுத்தும் காட்சி என பல இடங்களில் ரசிக்க வைத்திருப்பார். உயர் சாதி மக்களுக்கு இசையும் நடனமும் உரித்தானது என்று இருந்த காலகட்டத்தில் கர்நாடக இசையை வெகுஜன மக்களிடமும் கொண்டு சேர்த்த படங்களில் ஒன்றாக இந்த படத்தை கூறலாம். இதை சாத்தியப்படுத்தியது பாலச்சந்தரும் கமலும் இளையராஜாவும் மட்டுமே. நல்ல சமூக அக்கறை அம்சங்களுடன் கூடிய கதையில் நடித்ததுடன் அதனுடன் மசாலா கமர்சியல் ஐட்டங்களையும் சேர்ந்து சூப்பர் ஹிட்டான படங்களை கமல் 90 காலகட்டம் வரை, குறிப்பாக குணா படம் வருவதற்கு முன்வரை கொடுத்துக் கொண்டிருந்தார். ரஜினி படங்களுக்கு வசூல் ரீதியாக கடும் போட்டியை கொடுத்து வெற்றியும் கண்டார். ஒரு ரசிகனாக அந்த கமலை தான் பிறகு நான் கமர்சியல் ஐட்டங்களை மொத்தமாக ஒதுக்கிவிட்டு சீரியஸான கதை அம்சம் கொண்ட படம் அல்லது முழுக்க முழுக்க இது காமெடி படம் என்ற இரு ஜனரில் பயணம் செய்யத் தொடங்கினார் கமல். இது பல இடங்களில் பல நேரங்களில் அவருக்கு சறுக்கலையே தந்தது. ஒரு ரசிகனாக எனக்கு இது மிகப்பெரிய வருத்தமே.
இந்த படத்தை எங்கள் ஊரில் இப்பொழுதும் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ராஜா தியேட்டரில் பார்த்தேன். இந்த படம் எனக்கு மிகவும் பிடித்த படமாக அமைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இப்படம் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இளைஞர்களுக்கும் சரி இக்காலகட்டத்திலும் வாழும் இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடல் படமாக அமைந்து இப்போது மக்கள் பெரிய அளவில் முன்னேறிவிட்டார்கள், ஜாதி மதங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கூறிக்கொண்டாலும் உன்னால் முடியும் தம்பி போன்ற திரைப்படத்தை இக்காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் நினைத்தது போல் இயக்கி வெளியிட முடியுமா என்பது கேள்விக்குறியே. ஏனென்றால் இப்படம் 1988ஆம் ஆண்டு வெளிவந்தது. அக்காலகட்டத்திலேயே இந்த படம் ஜாதியைப் பற்றி பேசியிருக்கும், மதத்தைப் பற்றி பேசியிருக்கும், கள்ளச்சாரத்தை பற்றி பேசியிருக்கும், அரசியல்வாதிகளின் வாழ்க்கை பற்றி பேசியிருக்கும். குறிப்பாக உயர் ஜாதி மக்களுக்கும் இடைஜாதி மக்களுக்கும் உள்ள வேறுபாட்டையும் பிரச்சனைகளையும் மக்களின் யதார்த்த வாழ்க்கை பற்றியும் பல காட்சிகளில் மிக அழகாக காட்சிப்படுத்தி இருப்பார் இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள். இப்படத்தில் கமல் அவர்கள் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் உண்மையாக போராடும் தோழனாக தன் அப்பாவின் மனதில் குடிகொண்டிருக்கும் ஜாதி மனப்பான்மைக்கு எதிராகவும் சாராயம் விற்று பல லட்சக்கணக்கான குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடும் உதயமூர்த்தி என்ற கதாபாத்திரத்தை இயல்பாக செய்திருப்பார். ஜாதியைப் பற்றி அதில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளைப் பற்றியும் இப்போதெல்லாம் ஒரு படம் எடுக்க முடியுமா? அப்படம் படப்பிடிப்பில் இருக்கும் போதே முடிவு கட்டப்படும் அல்லது சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காமல் படங்கள் வெளிவந்தால் ஊரில் இருக்கும் லெட்டர் பேடு கட்சிகள் முதல் பெரிய கட்சிகள் வரை ஏதாவது ஒரு குறை கூறி ஆர்ப்பாட்டங்களை அறிவித்து ஒரு வழி பண்ணிவிடுவார்கள். உன்னால் முடியும் தம்பி படத்தின் மிகப்பெரிய இமாலய வெற்றிக்கு பெருந்துணையாக இருந்தது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையாகும். குறிப்பாக இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். கர்நாடக இசையை தன்னுடைய மெலோடிஸ் மெட்டுக்குழுடன் இணைந்து கொடுத்து காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை கொடுத்திருப்பார். இன்றும் பல இசைக் கச்சேரிகளில் இப்படத்தின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருப்பது இதற்கு சாட்சியாகும். இதில் என்னை கவர்ந்த பாடலாக 2 பாடல்களை கூறுவேன். அந்த 2 பாடல்களையும் எழுதியது புலவர் புலமைப்பித்தன் அவர்கள். முதல் பாடல் நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பாடலும், 2வது பாடலாக உன்னால் முடியும் தம்பி தம்பி பாடலும். இது மட்டும் இல்லாமல் இதழில் கதை எழுதும் நேரம் மற்றொன்று டைட்டில் சாங் அக்கம் பக்கம் பாருடா சின்ன ராசா என அனைத்து பாடல்களும் வெரைட்டியாக கொடுத்து அசத்திருப்பார் இசைஞானி இளையராஜா. உங்களுக்கு இப்படத்தில் ஃபேவரிட் சாங் எது என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். கமல், இளையராஜா, கே. பாலச்சந்தர் இவர்கள் மூவர் கூட்டணியில் உருவான கடைசி வெள்ளி விழா படமும் இதுதான். ஜாதி மதங்களைப் பற்றியும் அதில் இருக்கும் அரசியல் பற்றியும் பேசும் படங்களை இயக்குவதும் அதில் நடிப்பதும் கம்பி மேல் நடப்பதற்கு சமம் என்று கூறலாம். ஏனென்றால் வசனங்களோ காட்சிகளோ தவறாக புரிந்து கொள்ளும் விதத்தில் அமைந்துவிட்டால் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அந்த விதத்தில் இந்த படத்தை ஒவ்வொரு காட்சியையும் சிறப்பான வசனங்களுடன் காட்சி அமைப்பைகளுடன் நகர்த்திருப்பார் இயக்குனர். தெலுங்கில் நடித்த சிரஞ்சீவியை விட பல காட்சிகளில் கமல்ஹாசன் அவர்கள் இப்படத்தில் நன்றாக செய்திருப்பார். முழுக்க முழுக்க கமர்சியல் ஐட்டங்கள் மட்டுமே இல்லாமல் ஒரு சமூக அக்கறையுடன் கூடிய கதாபாத்திரத்தில் அந்த காலத்தில் நடிப்பதற்கு பல முன்னணி நடிகர்கள் தயங்குவார்கள். ஏன் ரஜினியே கதாநாயகனாக வெற்றியடைந்த பிறகு கே. பாலச்சந்தர் டைரக்ஷனில் இம்மாதிரியான கதை அம்சம் கொண்ட படங்களில் நடிக்கவில்லை. இப்படத்தில் ஜனகராஜ் நடிப்பு சூப்பராக இருக்கும். நிஜ குடிகாரங்களை நம் கண் முன்னே நிறுத்தி காட்டினார். குடிகார மக்களை தூண்டிவிட்டு அதில் அரசியல் செய்யும் கள்ளச்சாராய வியாபாரி வேடத்தில் நடித்த நாசரின் நடிப்பு வில்லத்தனமாக இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை பிளடி போட்டு பேசும் அரசியல்வாதி கேரக்டரில் விகே ராமசாமி கலக்கியிருப்பார். என்னுடைய ஆசையும் கமல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இது போன்ற சமூக நல கருத்துடைய படங்களை தேர்ந்தெடுத்து நடித்திருக்க வேண்டும். ஆனாலும் உன்னால் முடியும் தம்பி போன்ற படங்களை இயக்குவதற்கு இன்றைய காலகட்டத்தில் கே. பாலச்சந்தர் போன்ற இயக்குனர்கள் இல்லை என்று கூறலாம்.
உன்னால் முடியும் தம்பி படத்தில் வரும் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் மனோரமா அவர்கள் ஏற்று நடித்திருந்த கமலுக்கு அண்ணி பாத்திரம் மிக நன்றாக செய்திருப்பார். குறிப்பாக அவருடைய வாய் பேச முடியாத அண்ணனாக வருபவர் நடிப்பும் சில காட்சிகள் என்றாலும் சிறப்பாக செய்திருப்பார். நடிகை சீதா கமலுடன் கதாநாயகியாக இணைந்து நடித்த படம் இது ஒன்றே. அந்த வகையில் இந்த படத்தில் சீதா கமலுடன் போட்டி போட்டு பல காட்சிகளில் நடித்திருப்பார். உன்னால் முடியும் தம்பி படத்தின் ஒளிப்பதிவு சினி போட்டோகிராபி மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்தவர் கே. பாலச்சந்தரின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் ரகுநாத ரெட்டி என்பவர். இவர்தான் கே. பாலச்சந்தரின் பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து இருப்பார். இதை நான் ஏன் குறிப்பிட்டு கூறுகிறேன் என்றால் அந்த காலகட்டத்தில் அவ்வளவாக ஒளிப்பதிவாளர்களின் பெயர்கள் வெளியே தெரியாது, பெரிய அளவில் பாராட்டும் கிடைக்காது. உன்னால் முடியும் தம்பி வெளியான 1988 ஆண்டுக்கான அனைத்து விதமான விருதுகளையும் இப்படம் வென்றது. குறிப்பாக இப்படம் பல இடங்களில் 100 நாட்கள் கடந்து ஓடியது. இது ஒரு வெள்ளி விழா படமாக கமலஹாசன் அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் அமைந்தது.